So good evening to all. In the last class, we have completed inventory management. We will go for the cash management. In this class. Under cash management, what are the practical problems type may be expected அப்படின்னு சொன்னாக்க Baumol model, Miller or model and cash budget. Baumol model is otherwise to calculate economic lot size which is similar to economic order quantity in material. Miller or model வந்து மெட்டீரியலில் எவ்வளோ யூஸ் பண்ணணும் லெவல் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம படிப்போம். அதுவும் இதுவும் சேம். Reorder level, minimum level, maximum level and all these things will be there. But இதில் Miller or has suggested different models, so we are going to use that here. Optimum cash balance. Cash budget is nothing but the cash budget what you study in your cost and management accounts budgeting the same. So we never go for discussing this one, or you can go and refer that videos directly. Under cash management, we have planning, how much fund is needed or in need, organizing, directing, controlling of the cash balances. இதெல்லாமே நம்ம cash managementல பார்க்குறோம். The cash required to be maintained, அதுக்கு தேவையான deficit இருந்துச்சுன்னா how can we finance? If there is surplus, how can we make the surplus fund effectively utilized so that we can maximize the return? இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். கடன் வாங்குறதா இருந்தால் lower interest rateலையும், surplus இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் where you have to maximize your interest income. Cash budget. Why you need to hold the cash அப்படின்னு சொன்னால் motives for holding cash அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்குறோம். ஒன்று transaction motive, another one is speculative motive, another one is precautionary motive. Day to day business operations பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்காக நீங்கள் பணத்தை வச்சிருக்க வேண்டியதாக இருக்குன்னு அது பேர் transaction motive. ஓகே, ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா திடீர்னு நாளைக்கு எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படுச்சுன்னா என்ன பண்ணுறது, தேவைப்படுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, அதுக்காக எடுத்து வைக்கிறீங்கன்னா இது ஸ்பெகுலேட்டிவ். அப்படியெல்லாம் கிடையாது. எதிர்பாராத விளைவுகள் நடந்தால் இது கெஸ் பண்ணுறீங்க, இங்கே கெஸ் கூட கிடையாது, நடந்தால் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பேர் ப்ரிகாஷனரி மோட்டிவ். தீஸ் ஆர் த 3 motives. Now you have to understand the term float and float period. Float period அப்படிங்கிறது என்ன, ஃப்ளோட்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க நான் குட்ஸை வாங்கின பிறகு அதுக்கான பணத்தை எத்தனை நாளில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஃப்ளோட். குட்ஸை நான் விற்ற பிறகு அதுக்குரிய பணம் எத்தனை நாளுக்குள்ள நான் வாங்கினா போதும் அப்படிங்கிறது ஃப்ளோட். அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி பொருளை வாங்கிடலாம், 3 நாளைக்கு அப்புறம் தான் பணம் வரும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கையில் 3 நாளைக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும்னு சொன்னால் தைரியமாக நம்ம பணத்தை வாங்கலாம். ஸோ பொருளை வாங்கலாம். தட்ஸ் அ லாஜிக் ஹியர். யூ கேன் பை லேட்டர் ஆன். அதுதான் requirement here. For example, building float. In the recent days இந்த float concept ரொம்ப கம்மியாயிடுச்சு. சில இடத்துல வேலையை முடிச்சிருவாங்க, சர்வீஸ் பண்ணிடுவாங்க. சார் எவ்வளோ பில்லு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா போட்டு வைக்கிறேன் சார், பில்லு நான் ரெடி பண்ணுற 2 நாள் ஆகும், நீங்கள் பில்லை நான் கொடுத்த பிறகு நீங்கள் பணம் கொடுக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த பில் லேட் பண்ணுறதுக்குள்ளார யூ கேன் என்ஜாய் கேஷ் ரொட்டேஷன் 2 or 3 days. அது பேர் பில்லிங் ஃப்ளோட். ஓகே, அந்த மாதிரி பில்லிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகுமானா இருக்குது பல இடத்துல. ஈவன் கான்ட்ராக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிவிடுவாங்க. இந்த வாரம் எவ்வளோ சார் நான் பணம் தரணும் அப்படின்னா பில்லு இன்னும் போடல சார், நான் போட்டு சொல்கிறேன் அப்படிப்பார். அப்போ அவர் பில்லு போடும்போது எவ்வளோ மெட்டீரியல் செலவாச்சு, லேபர் எத்தனை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாங்க, எத்தனை லேபர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி
பில் போட்டு கொடுத்து 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்க I no need to pay the money now as such now. So I may delay the payment for 2 or 3 days. That is called billing float. Billing delay நால வருது billing float. பில் போட்டாச்சு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செக் கொடுத்துறேன் சார் அப்படின்ட்டேன். செக்கை கொடுக்குறேன்னா அது செக்கை மெயிலில் போட்டேன்னா அந்த மெயில் அவர் போய் சேர்ற வரைக்கும் நம்ம அந்த பணத்தை என்ஜாய் பண்ணிக்கலாம். பேங்க்கில் பணமே இல்லாமல் மெயில் பண்ணிடலாம் செக்கை போட்டு. அவனுக்கு போய் சேர்றதுக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. இப்போல்லாம் கிடையாது. செக்கெல்லாம் போடாதீங்க சார், நேராக பக்கத்தில் இருக்க பேங்க்கில் நீங்களே டெபாசிட் பண்ணிவிடுமா ஒரே நாளில். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. நான் டெல்லியிலேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டேன்னா இங்கேருந்து டெல்லிக்கு நான் செக்கை போடுவேன். ஓகே, ஸ்பீட் போஸ்ட்லாம் கிடையாது. இது நார்மல் போஸ்டரில் தான் போடணும். 7 நாள் 8 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. பில்லு போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 4 நாள், அப்புறம் மெயில் பண்ணுறதுக்கு ஒரு 7 நாள். செக்கு போனால் அவர் செக்கு அவருடைய பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு மறந்துட்டாருன்னா அது டெபாசிட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகிடும். டெபாசிட் பண்ணால் உடனே பணம் என்கேஷ் ஆகாது. ஏன்னா நான் செக்கு கொடுத்தது திருச்சியில் இருக்கிற பேங்க், அவருக்கு பேங்க் வந்து டெல்லியில் இருக்குது. ரெண்டுக்கும் கனெக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இப்போல்லாம் எல்லாமே இன்டகிரேட்டட் இல்லையா? ஸோ அங்கேருந்து செக்கை வந்து யாருக்கு அனுப்புவார்னா திருச்சிக்கு அனுப்புவார். திருச்சிக்கு வந்த பிறகு என்னுடைய பேங்க்குக்கு வந்த பிறகு பணம் இருக்கணும்னு என் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து செக் ஃப்ளோட், அது பேர் செக் ஃப்ளோட். ஸோ பில்லிங் ஃப்ளோட், மெயில் ஃப்ளோட், செக் ப்ராசஸிங் ஃப்ளோட், பேங்கிங் ப்ராசஸிங் ஃப்ளோட். நான் செக் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேங்க் அதை கேஷ் ரெடி பண்ணி போகிறதுக்கும் ஆகிற நேரத்துக்கு பேர் பேங்க் ப்ராசஸிங் ஃப்ளோட். இது ஒரு 10 நாள் ஆச்சுன்னா என்கிட்ட 10 நாளுக்குரிய பணத்தை இல்லாமலே ட்ரேட் பண்ணிடலாம். 10 நாள் பிஸ்னஸை நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். வி நோ நீட் டு ஹேவ் த கேஷ். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பீரியடில் யோசிச்சுருந்தாங்க. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் அவ்வளோ கிடையாது. செக்காக இருந்தாலும் சரி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார், உடனே வந்துட்டு அப்படின்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாமே இன்றைக்கி போயிடுச்சு. ஆனால் மெயில் ஃப்ளோட்டெல்லாம் சில சமயம் ஸ்டில் வி ஹேவ், மீன்ஸ் பில்லிங் ஃப்ளோட்டு. மிச்சம் எல்லாமே மேக்ஸிமம் குறைஞ்சிடுச்சு. இந்த ஃப்ளோட் பீரியட்லாம் இப்போதைக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது. அப்படி லேட் ஆகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, தென் தே இன்ட்ரடியூஸ்டு கான்சன்ட்ரேஷன் பேங்கிங். இது இப்போ ரீசெண்ட் டேஸில் இல்லை இதுவும். ஓகே, என்ன காரணம்? சிபிஎஸ், அது என்ன சிஸ்டம் சொல்லுவாங்க? சென்ட்ரலைஸ்டு பேங்கிங் சிஸ்டம். நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் ஹேவிங் த அக்கௌண்ட் இன் எஸ்பிஐ திருச்சி, you can withdraw or deposit anywhere in India. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால அது ஒரு ப்ராப்ளமாக இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, திருச்சியில் பிரான்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே தான் டெபாசிட் பண்ண முடியும். ஓகே, சென்னையில் எனக்கு ஒருத்தர் பணம் தரணும், சென்னை எஸ்பிஐயில் போடுங்கன்னா போட முடியாது. அவர் கொரியர் பண்ணோம், அது இங்கே திருச்சிக்கு வரணும். நான் திருச்சியில் கொண்டு போய் திருச்சி எஸ்பிஐ பேங்க்கில் தான் போடணும். இப்போ சிபிஎஸ் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, பல இடத்துல பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க, கலெக்ஷன் சென்டர்ஸ். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அது பேர் கான்சன்ட்ரேஷன் பேங்கிங். இப்போ இது அவுட் ஃபேஷன் இருந்தாலும் தியரிக்காக வச்சுருக்கிறாங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கு மேலே தேவை இருக்காது. கான்சன்ட்ரேஷன் பேங்கிங், ஓகே, a system of operating through several collection centers. பல இடத்துல கலெக்ஷன் சென்டர்ஸ். இப்போ கலெக்ஷன் சென்டருக்கு தேவையே இல்லை, ஆன்லைனில் நெஃப்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு வேலை முடிஞ்சது. ஸோ அப்போ திருச்சியில் நான் ஆப்ரேட் பண்ணுறேன், சென்னையில் ரொம்ப பேர் எனக்கு பேமெண்ட் தர வேண்டியதாக இருக்குன்னா சென்னையில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பேன், சென்னையில் ஒரு பேங்க் வச்சுருப்பேன். அங்கே பேங்கர்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், போங்க கலெக்ட் பண்ணி என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் குவிக் கன்வர்ஷன் ஆஃப் கேஷ் வில் பி பாசிபிள். ரீசன், ஸ்பீட் அப் த கலெக்ஷன்ஸ். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகுது. இஃப் யூ டோன்ட் ஹேவ் த கான்சன்ட்ரேஷன் பேங்கிங். கான்சன்ட்ரேஷன் பேங்கிங் இருந்தால் உங்களுக்கு 5 நாளில் வேலை முடிஞ்சது. சென்னையிலேருந்து எனக்கு பணம் கொடுக்குறவர் திருச்சிக்கு செக் அனுப்புவார், அதுக்கப்புறம் நான் டெபாசிட் பண்ணேன்னா இட் டேக்ஸ் 15 days. சென்னையிலே நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அங்கே போய் டெபாசிட் பண்ணிட்டு இல்லை, அங்கேயே ஒரு கலெக்ஷன் சென்டர் இருக்குது, நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கோயம்புத்தூர் நார்த்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் கலெக்ஷன் சென்டர் வச்சுருப்பேன், அவங்கவுங்க கலெக்ட் பண்ணும்போது இது வரைக்கும் 15 days ஆச்சு. இப்போ 5 days குறையுது. ஒரு வருஷத்துக்கு 365 லட்சம் ரூபாய் எனக்கு கேஷ் வர வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 10 நாள் சேவ் பண்ணியிருக்கிறீங்க. 10 நாளுடைய அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? ஆல்மோஸ்ட் 10 lakhs. இன்ட்ரெஸ்ட் பீங் சே ஒரு 12% இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க per annum 10 lakhs 12%, 1.2 lakhs is my revenue, 1.2 lakhs is my savings. இது வந்து annual interest saved in case of concentration banking. Average collection per day into reduction in mailing and processing time. Actually
365 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு எனக்கு கலெக்ஷன் வருது. 365 நாளால் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 1 லட்சம் ரூபாய் வந்து ஆவரேஜ் கலெக்ஷன் பர் டே. 15 நாள்லேருந்து 5 நாளாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா 10 நாள் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து per annum 12% இப்படி தான் போட்டிருக்கிறேன். பட் இந்த பல இடத்துல கான்சன்ட்ரேஷன் பேங்கிங்கு பல இடத்துல கலெக்ஷன் சென்டர் வச்சிருக்கணும். அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு செலவாகுது. தே மே டிமாண்ட் அரௌண்ட் 50,000 rupees. அப்படின்னா 1.2 lakh கெயின், 0.5 ஆப்ரேஷனுக்காக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா 0.7 lakhs இஸ் யுவர் ரெவன்யூ. ஸ்டில் இட்ஸ் பெனிஃபிஷியல் டு கோ ஃபார் கான்சன்ட்ரேஷன் பேங்கிங். அஃப்கோர்ஸ் நவடேஸ் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல், ரைட்? Now, இதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்கிறேன். லாக் பாக்ஸ் சிஸ்டம். ஓகே, இது இன்னொரு மாடல். அண்ட் இம்ப்ரூவ்டு கான்சன்ட்ரேஷன் பேங்கிங். இதுவும் கான்சன்ட்ரேஷன் பேங்கிங் தான், ஆனால் ஒரு இம்ப்ரூவ்டு ஒன். ஓகே, எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? என்னது போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ்னா? என்ன அர்த்தம்? போஸ்ட் ஆஃபீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸை பற்றி கேட்குறேன். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? அது கவர் போடுறது. ஸோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. யூ கேன் டேக் இட் இன் ரெண்டல். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த செப்பல் வைக்கிற பாக்ஸ் மாதிரிலாம் இருக்கும். செப்பல் ஸ்டாண்டு, லாக்கர், ஸ்மால் லாக்கர் லைக் சின்ன சின்னதாக பாக்ஸ் இருக்கும். நான் வந்து இது 101, 102 நம்பர் இருக்கும். இது வந்து ட்ரிச்சி ஆர் எஸ்பெஷலி 6200 பின்கோடில் இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸு. போஸ்ட் பாக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. இது பேர் போஸ்ட் பாக்ஸ் நம்பர். நீங்கள் ஏதாவது ஒன்று வாடகை எடுத்துக்கிறீங்க. வாடகை எடுத்துகிட்டு என்னுடைய கஸ்டமர் கிட்டலாம் சொல்லிடுறேன். என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து இனிமேல் செக்கு போடணுன்னா எனக்கு அனுப்ப வேண்டாம், நேராக இந்த பாக்ஸில் கொண்டு போய் போட்டுருங்க. பாக்ஸில் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பாக்ஸில் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போய் இங்கே போட்டுருவாங்க. தென் ஐ கிவ் த பேங்கர் ஆத்தரைஸ் டு ஓப்பன் திஸ் அண்ட் கலெக்ட் த செக் அண்ட் என்கேஷ் ஆன் பிகாஃப் ஆஃப் மீ. ஓகே, யூ ஹேவ் டு பே a rental charges to the post box and the banker also. So rents the post box at different locations. பல இடத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸை ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த காலத்தில் இன்டர்வியூ எல்லாம் கால் ஃபார் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் சிஏ, சிஎம்ஏ படித்தவங்களுக்கு வேலைகள் இருக்குது, மாதம் 1 லட்சம் சேலரி. நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமே இந்த போஸ்ட் பாக்ஸுக்கு அனுப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஏன் போஸ்ட் பாக்ஸுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க? they should not disclose who is going to be the interviewer. அது பாரு, ஒரு ஃபேமஸ் கம்பெனின்னு சொன்னால் எல்லாருமே போட்டி போடுவாங்க. there may be privileges for recommendations and all, lots of pressure will be there. In order to avoid that, simply they will call for interview without any knowledge. நேராக இந்த போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் டெபாசிட் பண்ணிடுங்க போஸ்ட் பாக்ஸ் நம்பரில். அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர்லேருந்து கலெக்ட் பண்ணி அவங்க அந்த நம்பரை பேஸ் பண்ணி இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. யூ கேன் ரெண்டல் த போஸ்ட் பாக்ஸ், இட்ஸ் யுவர் அட்ரஸ். collects the remittances in the post box. இதெல்லாமே போஸ்ட் பாக்ஸில் கலெக்ட் ஆகிடும். ஆத்தரைசஸ் பேங்க்ஸ் டு கலெக்ட் த பேமெண்ட்ஸ் ஃப்ரம் த போஸ்ட் பாக்ஸ் ஃபார் கிரெடிட் இன் இட்ஸ் அக்கௌண்ட். இது நம்ம எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிறோம்னா எஸ்பிஐ பேங்க் இதுக்காக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இவர் போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய செக்கெல்லாம் எடுத்து என்கேஷ் பண்ணுற வேலையை அவர் பார்த்துட்டார். ஸோ ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன செலவாகும்? போஸ்ட் பாக்ஸ் ரெண்டல் எக்ஸ்பென்சஸ். எஸ்பிஐ பேங்க்குக்கு இந்த அடிஷ்னல் சர்வீசஸ்க்கு ஒரு சார்ஜஸ் கேட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் கொடுக்கணும். பட் நமக்கு ஏசிபி குறையும் இல்லையா, ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் குறையும் இல்லையா, குறைஞ்ச பீரியடுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் சேவ் வில் பி தேர். ஆல்வேஸ் கம்பேர் வெதர் த இன்ட்ரெஸ்ட் சேவிங் இஸ் மோர் தென் த காஸ்ட் வி ஸ்பெண்ட் ஃபார் திஸ் கான்சன்ட்ரேஷன் பேங்கிங் ஆர் லாக் பாக்ஸ் சிஸ்டம். இது வந்து இதுவும் கான்சன்ட்ரேஷன் பேங்கிங் தான், கொஞ்சம் இம்ப்ரூவ்டு ஒன். ஓகே, கான்சன்ட்ரேஷன் பேங்கிங்னா எல்லா இடத்துலையுமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. போஸ்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்க ரெண்டலுக்கு. லெட்ஸ் சி இன் திஸ் கேஸ். SSA Limited feels a lockbox system can shorten its ACP by 3 days. ACP வந்து 3 நாள் குறையும். ஓகே, 10 நாள் இருக்குன்னா 7 நாளாக குறைஞ்சிடும் அப்படின்றாங்க. The credit sales are estimated at 365 per year, built on a continuous basis. ஸோ ஒரு வருஷத்துக்கு 365 லட்சம் ரூபாய் கிரெடிட் சேல்ஸ் வருது. The firm's opportunity cost of fund is 15%. The cost of lockbox system is 50,000. லாக்பாக்ஸுக்கு மட்டும் நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்குது? 50,000 ரூபாய் இருக்குது. Will you advise SSA Limited to go for lockbox system? So gain on this profit.
and cost. Lock box systemனால எனக்கு என்ன செலவாகுது 50,000 rupees. எனக்கு என்ன gain 365 lakhs per day க்கு வந்து 1 lakh எத்தனை நாள் ஆச்சு 3 days இருக்கு into 15%. So what is the value? 45,000. 45,000. As the cost is higher, we should not go for this option. Will your answer be different if ACP is reduced by 5 days? இது 5 days குறைஞ்சிச்சுன்னா 365 divided by 365 days. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் மொத்தம் 5 நாளைக்குரிய சேல்ஸை நம்ம அகேடா கலெக்ட் பண்ணிடுவோம். into 15% போட்டிங்கன்னா the value being 75,000. anyhow அந்த லாக் பாக்ஸ் வாடகை எடுக்கிறீங்களா போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் அதோட வேல்யூ 50,000 rupees. Now your benefit revenue is more than cost, so we can choose this. First option we can reject, second option we can choose for lock box system itself. Is that clear? So cost of lock box system and benefit of that. Now we'll go for a cash management model. William J. Baumol. இந்த மாடல் எப்படி இருக்கு உங்களுக்கு? இது எப்படி இருக்கு? EOQல பார்த்தோமா இல்லையா? இது வந்து என்னது? ஆர்டரிங் காஸ்ட், இது கேரிங் காஸ்ட், இது டோட்டல் காஸ்ட். இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட்ல நமக்கு சீப்பரா இருக்கும்னு தெரியும். இந்த ஆர்டரிங் காஸ்ட் இருக்கிற இடத்துல டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்துடும். கேரிங் காஸ்ட் இருக்கிற இடத்துல கேஷ் ஹோல்டிங் காஸ்ட் வந்துடும். டோட்டல் காஸ்ட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ. ரெண்டும் சேர்த்து சீப்பராக இருக்கிற பாயிண்ட் வந்து இது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட். இந்த லெவலில் நீங்கள் EOQ அப்படின்னு சொல்லுவோம், இங்கே எக்கனாமிக் லாட் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட்ஸ் ஆல். இஸ் தட் ஓகே? ஃபார்முலா மற்ற விஷயங்கள் எல்லாமே டிட்டோ லைக் EOQ. ஸோ ஐ வில் டைரக்ட்லி கோ ஃபார் சால்விங் த இல்லஸ்ட்ரேஷன் ஹியர். கொஸ்டின் நம்பர் 1 இன் பௌமல் மாடல். Now let's see. Question number 1 we will try. In the question number 1, 96ல CAல 14 மார்க் கேட்டிருக்கிறாங்க. CMA ஃபைனல் டிசம்பர் 11ல 3 மார்க் கேட்டிருக்கிறாங்க. இப்போ கேட்குறதே இல்லை, கேட்ட ஒன் வேர்ட் கொஸ்டின் தான். ரைட், லெட்ஸ் see. The annual cash requirement of A Limited is 10 lakhs. The company has marketable securities lot size of 50, 1 lakh, 2 lakhs, 2.5 lakhs and 5 lakhs. So உங்களுக்கு annual requirement cash வந்து 10 lakhs, similar to annual demand. Okay, A, O, C பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி A ஆர்டரிங் காஸ்ட் மாதிரி, டிரான்சாக்ஷன் காஸ்ட், கேரிங் காஸ்ட் மாதிரி இங்கே வந்து என்ன இருக்கும்? ஹோல்டிங் காஸ்ட் இருக்கும். என்னுடைய ஆனுவல் ரெக்யர்மெண்ட் கேஷ் 10 லட்சம் ரூபாய். டே 1 அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்து கையில் வச்சுக்கலாம். 10 லட்ச ரூபாய் கையில் வச்சுருந்தோம்னா 10 லட்ச ரூபாய் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். இயர் எண்டில் 0 ஆகிடும். கையில் வச்சுருந்தா வேஸ்ட்டு தானே, அது பதில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம்ல. பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை 5 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டே 1 5 லட்ச ரூபாய் கையில் வச்சிருக்கிறேன், 6 மாதத்துக்கு பிறகு தீர்ந்து போயிடுச்சு, திரும்ப ரெண்டாவது 6 லட்ச ரூபாய் பேங்க்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ 6 லட்ச ரூபாய் பேங்க்கில் 6 மாதம் இருந்திருக்கு அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். அல்லது 3 லட்சமா 3 மாதத்துக்கு ஒரு முறை 3 லட்சமா வித்ட்ரா பண்ணால், ஸோ தேர் ஆர் சம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் தேர். ஆனால் இப்படி நீங்கள் பேங்க்கில் வச்சுருந்தால் எனக்கு ஹோல்டிங் காஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பேங்க்கு போயிட்டு கன்வெர்ட் பண்ணுறீங்களா, எஃப்டியாக இருக்கணும், எஃப்டியை பிரேக் பண்ணணும், எஃப்டி அப்புறம் எஃப்டியிலேருந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு தெர் இஸ் அ காஸ்ட். அது வந்து ஆர்டரிங் காஸ்ட், லைக் போகிறோம் வாங்கிட்டு வர மாதிரி எஃப்டி இருக்குது, அதை வந்து வித்ட்ரா பண்ணி கேஷ் பேலன்ஸை மாற்றி எடுத்துகிட்டு வரதுக்கு நமக்கு ஒரு காஸ்ட் வரும். தட் இஸ் கால் டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஓ இருக்கிற இடத்துல டி, சி இருக்கிற இடத்துல ஹெச். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாட் சைஸ் 50,000 இருந்தால் எப்படி இருக்கும்? லாட் சைஸ் 1 lakh 1 lakh இருந்தால் எப்படி இருக்கும்? 2 lakhs இருந்தால் எப்படி இருக்கும்?
2.5 lakhs இருந்தால் எப்படி இருக்கும், 5 lakhs இருந்தால் எப்படி இருக்கும். Now years requirement 10 lakhs. What is the number of lots? இது lot size. என்னுடைய ரெக்குயர்மெண்ட் 10 லட்சத்தை 50,000 வித்ட்ரா பண்ணுற மாதிரி பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிறேன் எஃப்டியில். அப்போ 20 முறை நான் வித்ட்ரா பண்ணோம். 1 lakh இருந்துச்சுன்னா 10 டைம்ஸு, 2 lakhs இருந்தால் 5 டைம்ஸு, 2.5 lakhs இருந்தால் 4 டைம்ஸு, 5 lakhs இருந்தால் 2 டைம்ஸ். அப்போ வாட் அபவுட் தி ஆர்டரிங் காஸ்ட்? காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் பர் லாட் இஸ் 1000. ஒரு முறை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த லாட் வந்து 1 lakh இருந்தாலும் சரி, 5 lakhs இருந்தாலும் சரி, போனீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு முறை வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் வருதோ அதுதான் டிரான்சாக்ஷன் காஸ்ட். ஸோ த டிரான்சாக்ஷன் காஸ்ட் பீயிங் number of transactions into 1200 per 1000 rupees per transaction. அப்போ 20 into 1000 போட்டால் 20,000, 10 into 1000 10,000, 5 into 1000 4 into 1000 4,000, 2 into 1000 2,000 will be the transaction cost. Now I have to find out the holding cost. Holding cost எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கப்புறம் total cost. You know that to find out the holding cost, carrying cost மாதிரி இல்லையா, half into அங்கே quantity held annual requirement quantity held into இது போடுவீங்க இல்லையா ப்ரைஸு. அதே மாதிரி லாட் சைஸ் நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஒரு லாட்டுக்கு எவ்வளோ இன்ட்டு கேரிங் காஸ்ட் பர்சன்டேஜ் which is nothing but interest rate 5% annual yield. half ஏன் போடுறோம்? day 1 நீங்கள் 5 lakhs வச்சுருப்பீங்க, day last it becomes 0. படிப்படியாக குறைச்சிட்டே வந்துடும். 5 lakhs இருக்கும்போது ஃபுல் இன்ட்ரெஸ்ட், 0 இருக்கும்போது நோ இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபுல் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் 0/2 நம்ம எடுத்துக்கலாம். லெட்ஸ் சி ஃபர்ஸ்ட் கேஸ். half into லாட் சைஸ் வந்து 50,000 இன்ட்டு கேரிங் காஸ்ட் வந்து 5% 0.05 எவ்வளோ வருதுங்க ஆன்சர்? வெறும் 1250 தான். ஆனால் நமக்கு இந்த ரெண்டு காஸ்ட்டும் சேர்த்தோம்னா த காஸ்ட் பீயிங் 21,250. அடுத்தது அதே மாதிரி half into லாட் சைஸ் வந்து 1 lakh into 0.05 the value being, so holding cost ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா you are holding more value in the bank. அப்படின்னா 12,000 ரெண்டும் கம்பைன் பண்ணி 12,500. என்னுடைய இன்டென்ஷன் ரெண்டும் கம்பைன் பண்ணி சீப்பராக இருக்கணும். சீப்பராக இருக்குது, we can go for this one. மூணாவது கேஸில் வரும்போது half into லாட் சைஸ் being 2 lakhs into 0.05 எவ்வளோ வருது? 5,000. ரெண்டும் சேர்த்தோம்னா டோட்டல் காஸ்ட் இஸ் சீப்பர். அதுவே 2.5 lakhs இருந்தால் half into 2.5 lakhs per time into 0.05 6,250. இப்போ காஸ்ட் ரேட் எடுத்து பாருங்கள். 4,000 + 6,250 10,250 குறைஞ்சிட்டே வந்துச்சு. காஸ்ட் ரேட் இது வரைக்கும் குறையுது, அதுக்கப்புறம் காஸ்ட் ரேட் இது. லாஸ்ட் ஒன் வரும்போது half into 5 lakhs into 0.05. this value being 12,500. then it is 14,500. it is decreasing. அப்போ நம்முடைய ஆப்டிமம் லெவல் அப்படிங்கிறது என்னது? this point will be the optimum level. economic lot size being 2 lakhs. we have solved using the table method. Of course we have the formula also, right? We have formula also. Now let's see. How will you solve this under formula model? Root of 2a o க்கு பதிலாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? h சரி t and c க்கு பதிலாக holding cost. This is economic lot size.
economic lot size. So 2 into annual requirement being 10 lakhs into transaction cost being 1000 divided by holding cost on the 5%, 0.05. Then you will get 2 lakhs. So, இப்போ number of lot எப்படி கண்டுபிடிப்பீங்க? Number of lot annual requirement divided by economic lot size. வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வேணும், ஒவ்வொரு முறைக்கும் 2 லட்சம் ரூபாய்னா 5 lots நீங்க பண்ண வேண்டியது இருக்கு in a year. frequency எத்தனை முறைக்கு ஒரு முறை போயிட்டு பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ற மாதிரி வரும்? days or months in a year divided by number of lots. We'll take this being 365 days or 360 days, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், divided by 5 lots. once in 73 days நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், கேஷை வித்ட்ரா பண்ற மாதிரி வரும். இந்த காஸ்ட் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த ஃபார்முலால ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். holding cost and transaction cost at economic lot size. ஃபார்முலா என்னது? root of 2ATH. டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு டைரக்டா காஸ்ட் அட் EOQ கிடைக்கும் இல்லையா? அங்க பார்த்தோம்னா அதே தான், ஒரு அடிஷனல் லேர்னிங்காக இது. இஸ் தட் ஓகே? 10,000 டேரக்டா வந்துரும் பாருங்க. 2 into annual requirement 10 lakhs into P being 1000 into H being 0.05. Hope you will be getting 10,000. Clear as? Shall I move on to the next one? Come on, text me. Now, we are going to deal with the levels to be maintained. Most probably இது எக்ஸாமில் வர்றது ரேர் தான், இருந்தாலும் நான் கைட் பண்ணுறேன் பாருங்க. எப்படி நம்ம ஸ்டாக்ல மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் மினிமம் லெவல் மேக்ஸிமம் லெவல் அண்ட் ஆல் வி ஹேவ். See here, உங்ககிட்ட இருக்கிற கேஷ் பேலன்ஸ் ஹையஸ்ட் லெவல் தாண்டி போயிடக்கூடாது. அந்த ஹையஸ்ட் லெவல் பேர் அப்பர் லிமிட். நம்ம எப்படி மெட்டீரியல்ல மேக்ஸிமம் லெவல் நம்ம சொல்றோமோ அது இங்கே என்னன்னு சொல்லுவோம், அப்பர் லிமிட். அங்கே எப்படி நம்ம மினிமம் லெவல் அப்படி நம்ம சொல்லுவோமோ அது மாதிரி இங்கே இருக்கிறது லோவர் லிமிட். அங்கே ரீஆர்டர் லெவல்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே ரிட்டர்ன் பாயிண்ட் விச் இஸ் ஆவரேஜ். இது ஆக்சுவலாக ஸ்டொக்காஸ்டிக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டினா டெய்லி கன்சம்ஷன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. டெய்லி கேஷ் கன்சம்ஷன் மேபி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு 1000 ரூபாய் கன்சியூம் பண்ணுவாங்க, மறுநாள் 1200, அதுக்கப்புறம் 900, 850 மாறி மாறி வரும். அப்படி இருக்கும்போது ஸ்டொக்காஸ்டிக் மாடல் சொல்லுவாங்க. அந்த ஸ்டொக்காஸ்டிக் மாடலுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. யார் அப்படி சொன்னாக்கா மில்லர் ஆர் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு மாடல் தான் இந்த மாடல், மில்லர் ஆர் மாடல். ஓகே,
இந்த மாடுலினி மில்லர், இந்த மில்லருங்கிறவங்க 2-3 இடத்துல வருவாங்க. அது இங்கே ஒரு இடம், டிவிடெண்ட்டில் ஒரு இடம், அப்புறமேட்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் ஒரு இடம், 3 இடத்துல இந்த மில்லருடைய சஜஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இது மில்லர் ஆர் போமல் மாடல் வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, போமல் மாடல் இஸ் சிமிலர் டு EOQ. என்னென்ன பார்த்தோம்? போமல் மாடல், திஸ் இஸ் சிமிலர் டு EOQ. மில்லர் ஆரல் மாடல், இதில் வந்து பௌமல் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறார். இங்கே வந்து மில்லரும் ஆரும் சேர்ந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது லெவல்ஸ்க்கானது. ஸோ இதில் டு ஃபைண்ட் அவுட் தி ஆவரேஜ் ரிட்டர்ன் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, Z is equal to, that is called spread. Z is equal to third root. தேர்ட் ரூட்னு சொன்னாலே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், கேல்குலேட்டரில் போட முடியாது. அதனால இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்படியே கேட்டுட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபீட் பண்ணுவீங்க. If there is any log details given, and you can use it, otherwise not required. 3 into transaction cost per lot, variance of consumption. அதாவது ஒரு நாளைக்கு 1000, ஒரு நாளைக்கு 1200, ஒரு நாளைக்கு 900 ரூபாய் மாறி மாறி வருதுன்னா இதுக்கு ஒரு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த வேரியன்ஸ் தான் நியூமரேட்டர். ஓகே, வாட் இஸ் த மீன் கன்சம்ஷன்? What's the mean consumption of cash? Every day, and an average, I'm consuming 1000. Sometimes it may go up to 1100. Sometimes it may go up to 900 also. Reduced to 900 or up to 1100. Is that okay? And the differences and the variations இருக்குல்லையா, அந்த variations numeratorல போடுறோம். And denominatorல 4 into rate per day, rate of interest per day. இந்த carrying cost இருக்குல்லையா, இந்த அங்கே holding cost சொல்லுவோம், அதுதான் இங்கே interest per day. I represents interest per day. This is the formula you have to understand. And return point, இது வந்து Z ஸ்ப்ரெட்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட்லேருந்து சேஞ்ச் ஆகுறது. அந்த ரிட்டர்ன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிட்டர்ன் பாயிண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜ். ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் Z பிளஸ் லோவர் லிமிட். லோவர் கேஷ் எவ்வளோ வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்களோ அதுதான் லோவர் லிமிட். ஓகே, இது ரிட்டர்ன் பாயிண்ட், இது ஆவரேஜ். மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொன்னாக்க அது பேர் அப்பர் கண்ட்ரோல் லிமிட். மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம் அப்படின்னு சொன்னாக்க 3 into ரிட்டர்ன் பாயிண்ட் மைனஸ் 2 into லோவர் லிமிட். ஓகே, ஆர் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஆர் லோவர் லிமிட் into 3 times of Z. ரெண்டு ஃபார்முலா இருக்கு. யூ கேன் யூஸ் ஒன் ஆஃப் த டூ ஃபார்முலே, யூ வில் கெட் த சேம் ஆன்சர் தான். ஓகே, now average cash balance, இது வந்து ஹை. இப்போ average cash balance அப்படிங்கிறது average cash 4/3 into Z plus lower limit. யூஸ்வலாக LL அப்படிங்கிறது நீங்கள் லோவர் லிமிட்டாக வச்சுக்கலாம், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் ஹெச்னு வச்சுக்கலாம், அண்ட் ஆவரேஜ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணுமோ அது ரிட்டர்ன் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அதர்வைஸ் ஜெட்னு கூட நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகே, அது யூஸ்வலாக ஜெட் வந்து யூஸ்வல் ஜெட்டோட ஒரு லோவர் லிமிட்டை சேர்த்துடணும் அப்படின்றாங்க. லோவர் லிமிட் தாண்டி, அதாவது உங்களுடைய கேஷ் கன்சம்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால் இட்ஸ் நாட் ஸ்லாண்டிங், இது வந்து ஸ்ட்ரைட்டாக வருது. டிட்டர்மினிஸ்டிக் மாடல் அப்படி கிடையாது. ஒரு நாள் கொஞ்சம் ஜாஸ்தியாக குறையும், சில நாள் இப்படி ஸ்டீப்பாக இருக்கும், சில சமயம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி தான் குறையும். The moment it touches to the lower limit, immediately go and withdraw the money from the bank. The balance will be increasing suddenly this way. திரும்பவும் நீங்கள் கன்சியூம் பண்ண குறைச்சிட்டே வரும். The moment it touches again நீங்கள் withdraw பண்ணிடலாம். ஆனால் உங்களால் சொல்ல முடியாது இல்லையா, 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்க. ஒரு பார்ட் இருக்கும்போதே நீங்கள் withdraw பண்ணிடுவீங்க. ஓகே, திரும்ப withdraw பண்ணிடுவீங்க, திரும்ப withdraw பண்ணுவீங்க. அதில் ஒரு லெவலில் கீழே போகக்கூடாதுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. தட் இஸ் கால் லோவர் லிமிட். மேக்ஸிமம் இதை தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது பேர் அப்பர் லிமிட். அப்பர் லிமிட்டுக்கு ஹெச்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இது LR 0 பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கு நடுவில் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால் ஆவரேஜ் லெவல், அதர்வைஸ் ஜெட்னு நம்ம சொல்லுவோம். ஜெட் அப்படிங்கிறது எப்போதுமே எது தாண்டி இருக்கும், இதுதான் ஜெட்டு. லோவர் லிமிட்டுக்கு மேலே இருக்கணும், லோவர் லிமிட்டுக்கும் மேலே. இது பர்ஸில் எப்போதுமே ஒரு பார்ட் அமௌண்ட் இருக்கட்டும்னு வச்சுருப்பீங்களா, ஒரு 100 rupees 200 rupees வச்சுருக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட். அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு தேவையான பணம் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அது மாதிரி லோவர் லிமிட்டை அவங்களே கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் தீஸ் வேஸ் ஃபார் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் டு பி மெயின்டைன் ஆஸ் பர் த மில்லர் ஆர் மாடல், அண்ட் இட்ஸ் a stochastic மாடல். ஓகே,
Let's see. We try to solve the illustration. Yes. We'll try the illustration. Sunshine Limited expects its cash flows to behave in a random manner. Randomனா இஷ்டத்துக்கு இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி கன்சியூம் பண்ண மாட்டோம். சில நாள் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணுவோம், சில நாள் கம்மியாக கன்சியூம் பண்ணுவோம். அப்படிதான் ரேண்டமாக தான் இருக்கும் அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ரேண்டம் மேனர். ஓகே, கிளியர். நவ் அப்போ ரேண்டம் மேனர் அப்படிங்கும்போது அது ஸ்டொகாஸ்டிக் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஷ்யூம்டு பை மில்லர் அண்ட் ஆர் மாடல். அவங்க என்ன அஷ்யூம் பண்ணாங்கன்னா அந்த மாடலில் தான் இருக்கு. The company wants you to establish a return point, upper control limit and all. It provides the following information as requested by you. The annual yield on marketable securities being 12%. Fixed cost of effecting the marketable securities transactions T. இது H, இது T. And standard deviation வந்து 5000 standard deviation. நீங்கள் இந்த மாதிரி notation யூஸ் பண்ணிக்கலாம். And minimum cash balance lower limit வந்து 50,000 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. So I am going to plot all these values in this formula. So 3 into transaction value being 1600. Standard deviation square on this standard deviation 5000 சொல்லி இருக்கிறாங்க. Standard deviation square or variance to the power 2 divided by 4 into rate of interest per day 12%, 0.12 அப்படிங்கிறது per annum divided by 365 போட்டிங்கன்னா per day கிடைக்கும். This is I. What is the value here? 0.0003 33 0.0033, and you have to take the nth root, third root here. Come on, get me the value of inside value. உள்ளார இருக்கிற வேல்யூ முத கண்டுபிடிங்க. I try to find out the values inside. 3 into 1600 into 5000 square divided by 4 into 0.00033. So the value is this much. பெரிய நம்பரா இருக்கு. I have to take the third root to the power 1/3. Third root na to the power 1/3 ன்னு போடலாம். The ultimate value being 44,964.43. Of course scientific calculator இல்லாமல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் ஆனால் ஷார்ட்கட் டீச் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ ஷார்ட்கட்ஸ் வீடியோ வேணால் பார்த்து வைங்க. பட் தேவை இருக்காது, மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்க போகிறதில்ல. பட் கேட்டால் இதெல்லாம் ஃபீட் பண்ணி வச்சுருங்க. இந்த தேர்ட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 44,964.43. And return point வரும்போது Z is 50,000 rupees plus lower limit being 44,964.43. Then the ultimate value for the return point being 94,964.43. And upper control limit வரும்போது 3 times of return point 3 into 94,964.43 minus 2 into lower limit 50,000 rupees every time. So 1 lakh should be subtracted. Then this value being 1,84,893. வருதான்னு செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, மிச்சம்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Or lower limit being 50,000 into ஆக்சுவலாக இன்ட்டு கிடையாது, இது ப்ளஸ்ஸாக இருக்கணும். இன்ட்டுனா ரொம்ப பெரிய நம்பர் ஆகிடும். இட் ஷுட் பி ப்ளஸ் 3 into Z வந்து எவ்வளோ வருது?
44,964.43. What's the value? 50 add பண்ணிட்டீங்களா? 1,84,893 you will get. The last one average வரும்போது 4/3 into Z value 44,964.43. Okay. Plus lower limit எவ்வளோ இருக்கு? 50,000. Then the ultimate value being, I think, 1,09,953. Clear? Shall I move on to the next one? Question number 2. One more illustration on the same Miller-Orr model இன்னொரு sum. This one is plus. Okay. Xion Limited expects its cash flows to behave in a random manner as assumed by the Miller-Orr model. Xion wants you to establish a return point, upper control limit இதெல்லாமே okay. Annual yield on marketable securities 10%. அப்போ எனக்கு I வேணும். I அப்படிங்கிறது என்னது? Per day interest. Okay. 0.10 divided by 365. What is the rate of interest per day? 0.002778. Okay. Then இது T. இது cash balance வந்து lower limit. Okay. The standard deviation. Oh, sorry. இது வந்து standard deviation. This will be minimum cash balance, which is nothing but lower limit. Now I'll just feed the data in this formula. Third root of 3 into transaction cost 2,500 into variance, otherwise standard deviation square 10,000 square divided by 4 into rate of interest being 0.002778. The ultimate value here being 87,718. Okay. Example log கொடுத்திருந்தாக்க நீங்க log யூஸ் பண்ணிக்கலாம். Then Z being 87,718, lower limit being 2 lakhs. If I add then RP, return point being 2,87,718. Upper control limit வரும்போது 3 into return point 87,780. 300 3 into return point 2,87,000
718 minus 2 into lower limit 2 lakhs. The answer being 4,63,154. Now our lower limit in this case being 2 lakhs plus 3 into Z, Z being 87,718. You will get the same answer here also. The last one being average 4 by 3 into Z value, which is 87,718 plus lower limit being 2 lakhs. The value being 3,16,957. So with that, cash management over, with that working capital management is completely over. So we'll now start with cost of capital.